திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணிலும் இந்த முறை தீபமேற்ற வேண்டும் என்று ஹைகோர்ட் 3 முறை உத்தரவிட்டும் அதை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. தீபம் ஏற்ற சென்றவர்களை போலீஸ் படையை வைத்து அரசு தடுத்துவிட்டது. அதோடு ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டிலும் அப்பீல் செய்துள்ளது. அரசின் இந்த செயல் இந்துக்களை மனம் கொதிக்க வைத்துள்ளது. தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவும் தீபம் ஏற்ற கோரியும் இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றம் உச்சியில் தீபம் ஏற்ற கோரி சஷ்டி தினமான இன்று திருச்சி வழிவிடு வேல்முருகன் கோயிலில் சிதற தேங்காய் உடைத்து சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்படும் என்று விஸ்வ இந்து பரிஷத் அறிவித்தது. இதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். தடையை மீறி தேங்காய் உடைக்க ஏற்பாடு நடந்தது. இதனால் கோயிலை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டனர். கோயிலுக்கு வரும் பக்தர்களை தீவிரமாக கண்காணித்தனர். யாராவது தேங்காய் கொண்டு வருகிறார்களா என்று அவர்களது உடைமையை சோதித்தனர். பக்தர்கள் கொண்டு வந்த தேங்காய்களை பறிமுதலும் செய்தனர். இப்படி பரபரப்பாக சோதனை நடந்து கொண்டிருந்த நிலையில் திருச்சி வரகநேரியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் சிதற தேங்காய் உடைத்து வழிபட்டனர். திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தீபத்தூணில் தீபம் ஏற்ற போன பொறுப்பாளருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகள் மனசு மாறி முருகனின் அருளால இந்த தீபத்தின் ஒளியாக முருகனை நினைச்சு அவரை பிரார்த்திக்கிறோம். கூடிய விரைவில் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண்ல தீபம் ஏற்றியே தீர்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா கோஷம் முழங்க திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றியே தீருவோம் என்று சபதம் ஏற்றனர். இதனால் கோயில் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.